இந்த போன் ஸ்ட்ரென்தன் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. இன்னைக்கு அதிகமாக போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஸ்பைனல் கார்டு அப்படி நிமிர்ந்து இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு கூணலாவே வளைஞ்சு வளைஞ்சு உட்காந்து வளைஞ்சு வளைஞ்சு வேலை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி கருசி வளைஞ்சு கூணல் போடுற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் பக்கத்தில் நடந்து போறவருடைய வேஷ்டியோ சேலையோ அப்படி பட்டுச்சுன்னா கூட உடனே பயங்கரமா போன் பெயின் வந்துடும். அது மாதிரி போன் வீக்னஸ் உள்ள பிரச்சனை இருக்கிறாங்க. உங்களுடைய எலும்பை இரும்பாக்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் கவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்களுடைய போனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா அந்த போன் ஸ்ட்ரென்தன் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. இன்னைக்கு அதிகமா போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆமா, அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு, பாருங்க எல்லாமே தேஞ்சு போச்சு எலும்புகள் பூரா. நம்ம வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய ஐயா காலங்கள்ல, ஓகேங்களா, அப்படி வச்சுக்கலாம், நம்ம அப்பாவோட அப்பா காலங்கள்ல யாருக்காவது இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்களா? அந்த எலும்பு தேய்மானத்துக்கு ஏதாவது அவங்க போயிட்டு வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட், லைஃப் டைம் மெடிசன் எடுக்கிறதுலாம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஏன் எலும்பு தேய்மானம் ஏற்படலை, அப்படி ஒரு வேளை ஏற்பட்டால் அவங்க எப்படி வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அவங்க முதல்ல போனை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம உடம்புல இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான சிஸ்டம். ஏன்னா நம்மளுடைய பாடி கட்டமைப்பே நம்ம எப்படி இருக்கிறோன்றதையே, நம்ம எப்படி அழகா இருக்கணுன்றதை, எப்படி ஃபிட்டா இருக்கிறோன்றதை காமிக்கிறதே போன் தான். அவ்வளவுதான். அப்ப இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பராமரிச்சே ஆகணும். ஓகேனா? ஆமா. அப்ப போன் கூணல் போட்டுச்சுன்னா, வளைஞ்சிச்சுன்னா அது வந்து நம்மளுடைய பாடி சேஃபையே மாத்திரும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் முழங்கால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறத இப்படி வளைச்சிட்டாங்க. அப்ப வளைச்சிட்டு இப்படி அகலமா நடக்கிற மாதிரி பொசிஷன்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. பெண்டு போட்டாங்க. அப்ப போனை பெண்டு போட வச்சாச்சு. அது போல ஸ்பைனல் கார்டு அப்படி நிமிர்ந்து இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு கூணலாவே வளைஞ்சு வளைஞ்சு உட்காந்து வளைஞ்சு வளைஞ்சு வேலை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி கருசி வளைஞ்சு கூணல் போடுற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு சில விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு அதிகமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துடுதுங்க. கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றது வந்துடுது. லம்பார் எலும்புகள் வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி? இப்ப இந்த பொருளுக்கு அதிகப்படியான உராய்வு கொடுத்தோம்னா அதனால தேய்மானம் வரலாம். இப்ப இவங்க அதிகப்படியான உராய்வு கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இல்ல. பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம சோபாவில் அதிக நேரங்கள் அன்பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பொசிஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து, இல்ல இப்படியே வந்து பெண்டு போட்டு இந்த கரு ஷேப் குறுகி இப்படி நம்ம உட்காரணும்ல, இந்த சோபா அப்படிதான் பண்ணும். இந்த சோபால நீங்க என்ன பொசிஷன்ல உட்காரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சு கொடுத்துக்கிறோம். அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாவே உட்கார மாட்டோம், அப்படி இப்படி பெண்டு போட்டு தான் உட்காரும். இப்ப இந்த மாதிரி ஒரு சாஞ்சு உட்காந்துருக்கிறது, இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய ஸ்பைனல் கார்டனுடைய அந்த பொசிஷனை மாத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அப்ப அன்பொசிஷன்ல உட்காரப்படும் பொழுது அங்க உள்ள டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாகி அங்க உள்ள டிஸ்க் வந்து பிதுக்கம் ஏற்பட்டு உங்களுடைய போனை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப போனும் உரசிச்சுனா தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தேய்மானம். ரைட்டுங்க. போனை நல்லா ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லையா? பாடி ஃப்ளூயிட்ன்றது முக்கியம். பாடி ஃப்ளூயிட் நம்ம கொடுத்துக்கலாம். போனை ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கணும், பாடி ஃப்ளூயிடையும் கொடுக்கணும். இந்த ரெண்டுக்குமே நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அற்புதமான சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பனைமரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க. அப்ப பனைமரத்துல இருந்து கீழே விழுந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரே ஒரு கட்டு போட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தேங்க, அதனால ஒரு 10 வருஷமா நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டே ஏறுறது இல்ல, அப்படியே கட்டு போட்டுட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து ஒரு கைப்பிடி ஒன்று வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. படிக்கட்டிலிருந்து தவறுனா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு உடைஞ்சு போயிருது, முறிஞ்சு போயிருது. அப்படின்னா அப்ப எலும்பை எவ்வளவு பலவீனமா வச்சுக்கிறோம் பாருங்களேன். அன்னைக்கு அவங்க வந்து போர்களுக்கு போகணும். அந்த போர்களுக்கு போய் எல்லாம் இது பண்ணும் பொழுது அது போக கரடுமுரடான வேலைகள் பார்க்கட்டும், வயக்காட்டு வேலைகள் பார்க்கணுங்க. அப்ப அவங்க அந்த போனை ஸ்ட்ராங்கா வச்சுக்கக்கூடிய வேலையை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அதை வந்து பலவீனப்படுத்திட்டோம். அது ஃபர்ஸ்ட் உணவு முறையில், அப்புறம் தான் அடுத்தது தான் லைஃப் ஸ்டைல் இது பண்ணிட்டோம். அப்போ உணவு முறையில் அவங்க சேர்த்த ஒரு உணவை நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டோங்க. அந்த ஒரு உணவை மட்டும் மீண்டும் நாம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய போன்
பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆயிரும். போனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த செங்கல்லாம் உடைக்கிறதெல்லாம் நம்ம கராத்தேல பார்த்துருப்போம். அன்னைக்கு அவங்க வந்து இரும்பு பைப்பே வந்து வளைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கையில் அடிச்சதுலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன் அதை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது நடக்கும். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒருத்தர் பக்கத்தில் நடந்து போகிறவருடைய வேஷ்டியோ சேலையோ அப்படி பட்டுச்சுன்னா கூட உடனே பயங்கரமாக போன் பெயின் வந்துடும். அது மாதிரி போன் வீக்னஸ் உள்ள பெர்சன்லாம் இருக்கிறாங்க. லேஸாக எதில் இடிச்சுக்கிட்டாலும் போன் உடஞ்சிருச்சுங்க, போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ தலைக்கு பலவீனமாக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவீனத்தை போக்கி எலும்பை இரும்பாக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது பண்ணுவோம் பார்ப்போம். உங்களுடைய எலும்பை இரும்பாக்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா உளுந்தங்களிங்க. ஆமாம், உளுந்தங்களி. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இன்னைக்கு கண்ணுலேயே பார்த்துருக்க மாட்டாங்க, காதில் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் கூட எடுத்துருக்கலாம், உங்கள் அம்மாவும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னா இல்லைங்க செஞ்சால் சாப்பிட மாட்டேங்குது, பிஸ்ஸா பர்கர் மட்டும் சாப்பிடுது, உளுந்தங்களி மட்டும் சாப்பிட மாட்டேங்குது. எப்படி நம்ம தான் இது ஆரோக்கியமான உணவு, உனக்கு லைஃப்பில் லாஸ்ட் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறது நாங்களோ நீ சம்பாதிச்ச பணமோ கிடையாது, உன்னுடைய உடல் தான் உன் கூட வரப்போகுது அப்படின்னு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்போ உடலை பராமரிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உணவு முறையை முதல்ல நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? அதான் பெஸ்ட். அப்ப அவர்களுக்கு அந்த உளுந்தங்களி கொடுங்க. இத காலை உணவா வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அந்த எலும்பை இரும்பாக்குவதற்கு கருப்பட்டியை சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கருப்பட்டி தான் அந்த எலும்பையை இரும்பாக்கும் அப்படின்பாங்க. இந்த உளுந்தங்களியில கருப்பட்டியை போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த நல்லெண்ணையும் அந்த உளுந்தங்களியில ஊற்றி சாப்பிடுவாங்க. இதனுடைய கூட்டு கலவை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த காம்பினேஷன் தான் உங்களுடைய எலும்பையும் இணைக்கக்கூடிய டெண்டன்ஸ், எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஃப்ளூயிட், இப்படி எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா அது உளுந்தங்களி தாங்க. இதை காலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடு காலை உணவே இதான் எடுத்துக்கணும். ஓகேனா? உளுந்தங்களி பண்ணிக்கங்க. உளுந்தங்களி பண்ணி நல்லா அப்படியே குழி பறிச்சு அப்படியே வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. கருப்பட்டி கொஞ்சம் எடுத்து அப்படியே நல்லா தூவி விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே இப்படி கிளறிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். புதிதாக சாப்பிடக்கூடிய நபருக்கு ஃபர்ஸ்ட் டைம், ரெண்டாவது டைம், மூணாவது டைம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம் டேஸ்ட். அடுத்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி போயிடும். ரெகுலரா வாரத்தில் ஒரு நாளாவது அவசியம் எடுத்துக்கங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உளுந்தங்கஞ்சி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால பல பலன்கள் கிடைக்கும். அதாவது எக்ஸஸா அங்கிட்டுலாம் மசில்ஸ்லாம் போடாதுங்க. உங்களுடைய இடுப்பு மூட்டு எலும்புகள்லாம் இருக்கு பாருங்க, அதுவே முதல்ல நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா நீங்க உட்காரப்படும் பொழுது டோட்டல் பாடியும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தாங்கி கொடுக்குது. நிறைய பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா அவங்களுக்கெல்லாம் அவசியம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு பெல்விக் போன் ஓப்பன் ஆகணும் அந்த சமயத்துல, குழந்தை பிறந்த சமயத்துல. அதுக்கப்புறம் திரும்ப அது க்ளோஸ் ஆகி அந்த ஃபியூமரல் ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுந்தங்களியை தான் கொடுப்பாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபியூமரல் ஜாயிண்ட் ப்ராப்ளம், உங்களுடைய லம்பார் ப்ராப்ளம், சயாட்டிகா ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா. இது எல்லாத்துக்கும் இதுதாங்க பெஸ்ட். உளுந்தங்களியை தினம்தோறும் காலையில் கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய எலும்பை இரும்பாக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.